ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளான பேசிக் ஒர்க் அவுட்ஸ். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் அண்ட் லஞ்சஸ். ஸோ இதை செஞ்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து புல்லப் செய்கிறதுக்கு முன்னாடி டெட் ஹேங் ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுறோம். அப்புறம் வந்து ஸ்கேப்புலா புல்லப்ஸ், இது வந்து ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு புல்லப்ஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து மசில் ஃபெயிலியர் வரைக்கும் ஒர்க் அவுட் செய்ய கிடையாது. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால சும்மா எல்லா ஒர்க் அவுட்ஸும் 10-20 அந்த மாதிரி கவுண்ட்ஸோடு செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் புஷ்அப், புல்லப், ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் ரெகுலராக கூட செய்யலாம். ரெகுலராக ஏன் வந்து ஒரே ஒர்க் அவுட் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபெயிலியர் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒரே ஒர்க்கை கண்டினியூஸாக செய்யக்கூடாது. ஸோ அப்படி செஞ்சால் இன்ஜுரிஸ் ஏற்படும். ஏன்னா நீங்கள் முன்ன நாளே வந்து ஃபெயிலியர் வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கு ரெஸ்ட்டு தேவை, அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு. பட் நம்ம வந்து இன்றைக்கி ஃபெயிலியர் வரைக்கும் செய்ய கிடையாது. புஷ்அப்ஸ் ஒரு 30 கவுண்ட்ஸ், புல்லப்ஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் வந்து 20 நினைக்கிறேன். ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ வேணுன்னா இதே கூட டெய்லி ஃபாலோ பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஒர்க் அவுட்ஸ் எப்போவுமே வார்ம் அப் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த புஷ்அப்ஸ் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. நான் இதை முடிச்சுட்டு இன்க்ளைன் வேகமாக வச்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி. அதை முடிச்சு டிப்ஸ், ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்.